நல்ல கனிஞ்ச வாழைப்பழமோ, ராகி மாவோ வச்சு பனானா ராகி கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மீடியம் சைஸில் இருக்க 3 நல்ல கனிஞ்ச வாழைப்பழத்த எடுத்து இந்த அளவுக்கு நல்லா விஸ்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் 2 கப் அளவுக்கு ராகி மாவு, 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகர் சேர்த்திங்கன்னா 3/4 கப் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்கிற வாழைப்பழத்தில் 2 முட்டையை உடச்சி ஊற்றி அதை லைட்டாக விஸ்க் பண்ணிவிட்டு 1/2 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா பட்டரை மெல்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுடரை நல்லா சல்லடையில் கொட்டி சலிச்சுக்கலாம். அது கூடயே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சினமன் பவுடர், அதாவது பட்டையை நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். பனானாவுக்கும் இந்த பட்டை ஃப்ளேவருக்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்டி இல்லாமல் நல்லா ஒரு ட்ரேயில் சேர்த்து பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். உண்மையாகவே ராகி, பனானா, அப்புறம் இந்த சினமன் பவுடர் இதெல்லாம் சேர்ந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல ஸ்வீட்டாக நல்ல ஸ்மெல் சூப்பராக இருந்துச்சு. கேக்கும் நல்ல ஸ்பாஞ்சியாக வந்துருந்துச்சு. இது கூட நம்ம எதுவுமே சேர்க்கல, ஃபுல்லாக ராகி மாவு, பனானா மட்டும்தான். நீங்கள் வாழைப்பழத்தை கூட கொஞ்சமாக சினமன் மட்டும் சேர்த்து பாருங்கள், எந்த இதாக இருந்தாலும்.